ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இணையான ஜேசி ஆஃபீஸ்லேருந்து வெளியிட்டிருக்க ஒரு சூப்பரான வேலையை தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை இணையான அலுவலகம் தூத்துக்குடியிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அலுவலக உதவியாளர் மொத்தம் 3, மற்ற தனித்தனியாக 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 8th 12th காலேஜ் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓட்டுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 62,000 வரை சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, எல்எம்பி லைசன்ஸு, இது பேட்ச்சு, நல்ல உடம்பு தகுதி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அலுவலக உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பணியிடம் கொடுத்துருக்காங்க. 15,700லேருந்து 50,000 வரையும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரவு காவலர். ஸோ இதுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று நன்றாக படிக்க தெரிந்தவராக இருக்க வேண்டும். மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,700 வந்து பேசிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன சுழற்சி முறையில் ஒதுக்கீடு செய்யப்படும் முறைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அலுவலக உதவியாளர் 3 பணியிடங்கள். ஒரு அலுவலக பணியாளர் உதவியாளர் பணியிடத்துக்கு பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர். ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு ஆதி திராவிடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டவர். மொத்தம் 3 போஸ்டிங் தனித்தனியாக வந்து இன சுழற்சி முறையில் எடுத்திருக்காங்க. ஸோ இரவு காவலர் பணியிடத்துக்கு பொது போட்டி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்ச வயது அதிகபட்சம் வந்து 37 இருக்கணும். குறைந்தபட்சம் எல்லாத்துக்கும் 18 வயது இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 17/1/2024 வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னா கண்டிப்பாக தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எதாவது இணைத்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட விண்ணப்பதாரர் பெயர் மற்றும் முகவரி, ஸோ அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ ஓட்டுநர் உரிமம் வந்து அதை வச்சுருக்கணும். பள்ளி சான்றிதழ், சாதி சான்றிதழ். ஸோ வேலைவாய்ப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கணும். ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதர சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ விண்ணப்ப படிவத்தினை இணையாணர் அலுவலக விளம்பர பலகையில் பதிவிறக்கம் சொல்லி அதை வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெப்சைட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணையாணையர் இந்து சமய அறநிலையத்துறை மேலராஜ வீதி தூத்துக்குடி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக 2 இது வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம். உங்களோட பேர் மற்றும் முகவரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கல்வி தகுதியை கொடுத்துருங்க. நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததில் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் என்ன இடம் இந்துங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அது சான்று விண்ணப்பிக்கப்படும். உங்களோட சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பியா, எஸ்சியா, டிசியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதை வந்து இதில் வந்து குறிப்பிட்டுருங்க. இதர தகுதிகள் உங்களுக்கு ஏதாவது இதர தகுதிகள் இருந்தால் குறிப்பிட்டுங்க. உங்களுடைய கைபேசி இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருங்க. நீங்கள் என்ன பணிக்கு விண்ணப்பிக்கிறீங்க, ஓட்டுநரா இல்லை அலுவலக உதவியாளர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஒவ்வொரு பணியிடத்துக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே இதில் வந்து 3, 4 பணியிடத்தை தெரிவிக்க முடியாது. ஸோ ஒன்றுக்கு நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட கையொப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இட்டுருங்க. ஸோ இணைப்புகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு டிசி மார்க் ஷீட்டு, இல்லைனா குடும்ப அட்டை, சாதி சான்றிதழ், முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, நீங்கள் வேலைவாய்ப்பு பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அது இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ணணும். ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிடுங்க. ஸோ தகுதி உள்ளவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கு தபால் மூலியமோ இல்லை கைபேசி மூலியமோ உங்களை அழைப்பாங்க. ஸோ நீங்கள் போகும்போது இதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.